வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சே இருக்காது. அது எப்படி என்னன்னு உங்கள் வீட்டு கொல்லை பக்கம் இருக்கிற மரத்துலேருந்தே எடுத்து பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு மரத்துலேருந்து எடுத்து பண்ணலாம், இல்லை கடையிலேருந்து வாங்கி ஏதான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க இலையை, அதுலேயே தான் நான் சொல்லிக் கொடுக்குறது வாழை இலை. வாழை இலையில் இந்த க்ரீன் கலர் வாழை இலையில் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த அல்வான்னு சொல்லுவாங்க எல்லோரும். இப்போ திருநெல்வேலி ஹல்வா, அந்த அல்வா, இந்த நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி மெத்தடில் இது ஒரு அல்வா. எப்படி க்ரீன் தானே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது எல்லோரும் வாழையில் சாப்பிட்டா நல்லதுங்கிறா. இல்லை ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் நல்லா உள்ளே போகும். ஸ்வீட்டை பசங்க சாப்பிட்லாம், பெரியவங்க அதே தான் எல்லோரும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இன்க்ரீடியன்ஸ் மெயினாக பனானா லீஃபில் பண்ணுறது. அந்த லீஃப் இந்த லீஃபில் கிடையாது. நல்லா க்ளீனாக இருக்கிற லீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா 2-3 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். அது நடுவில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடணும், ஸ்டெம்மெல்லாம் எடுத்துடணும். ஓகேங்களா? அப்போ சொல்லிட்டு இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸு வாழையில் அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது. அப்புறம் சர்க்கரை 1 கப்பு, மில்க் பவுடர் 1 கப்பு, அப்புறம் இது கொஞ்சோண்டு உப்பு. என்ன ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போடணும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இது ஏலக்காய், இது நெய் இவ்வளோ தான். இது கூட தேவைப்படாது, சும்மா எக்ஸ்ட்ராவாக நெய் வச்சுட்டுருக்கேன். இது முந்திரி பருப்பு கார்னிஷிங்க்கு. இது குங்குமப்பூ சாய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடலாம், இல்லை காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா வேண்டாம். பட் போட்டால் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும். அது அந்த வாழையில் பண்ண ஸ்வீட்டினே சொல்ல முடியாது. இந்த எல்லோரும் வெளியூர்லேருந்தெல்லாம் அல்வா என்றாங்களா, அந்த மாதிரியே இருக்கும். திருநெல்வேலி அல்வான்னு சொல்கிறாங்களே, அதே டைப்லேயே இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முந்திரியை வறுத்து எடுத்துட்டுருவோம். கடாய் பற்ற விட போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெய்யில் நல்லா இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டுருங்க. முந்திரியை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பனானா லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுவோம் மிக்சியில் நைஸாக. கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. இப்போது பனானா அந்த ஸ்டெம் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த லீஃப் இலையை அந்த நடுவில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலையை பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. வாழை இலையை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க. இந்த கப்பில் எவ்வளோ இது இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு சுகர் போடணும். இங்கே பாருங்கள், இப்போ அதை நல்லா அரைச்சி அந்த வாழை இலையை இதில் போட்டுருவோம். பாருங்கள், நல்லா போட்டாச்சு. இப்போது சுகர் ஒரு கப்பு வாழையில் இது விழுது இருக்குன்னா 1 கப்பு சுகர். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போது இல்லை ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ. குங்குமப்பூ உங்கள் சாய்ஸ் வேணும்னா போடலாம், இல்லாட்டி வேண்டாம். போட்டால் நல்லாயிருக்கும்.
இதுக்கு நம்ம ஒன்றும் வேறு எந்த கலரும் ஆட் பண்ணல, அதோட கலர் தான். கொஞ்சம் நம்ம வச்சுருக்கிற அந்த சால்ட்டு கொஞ்சம் போட்டுருவோம். இத்தனை தான் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுட்டு மில்க் பவுடர் இல்லை கட்டியில் மில்க் பவுட்ரு போட்டதுனால கொஞ்சம் அங்கங்கே கட்டி வரும். அது அப்படியே இந்த நம்மளோட லேடர்னால கொஞ்சம் அதை கரைச்சி விட்ருங்க. கட்டி இல்லாமல் நல்லா இப்படி திருப்பிட்டே வரணும். நம்ம வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சமாக விடலாம். இல்லை 2 ஸ்பூனுக்கு மேலே நெய்யெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, அவ்வளோதான். இப்போது அந்த வறுத்து வச்ச முந்திரியை போட்டுருங்க. அப்புறம் அந்த இருக்கிற நெய்யும் அதில் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுருங்க. இப்படி ஒட்டாமல் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். இன்னும் நெய் வேணால் கூட விடலாம். நான் இது போகிறோன்னு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ உங்களுக்கு புதுமையான அல்வா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி வாழை இலையில் அல்வா போட்டுருது. ஃபங்க்ஷனுக்கு தான் நிறைய இலை வாங்கிட்டு மிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சாப்பிட்டது போக அந்த குட்டி குட்டி இலை இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கிற நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வெல்லத்துலேயும் பண்ணலாம், சர்க்கரையிலையும் பண்ணலாம். நான் உங்களுக்கு சர்க்கரையில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். நீங்கள் வெல்லத்தில் பண்ணிங்கன்னா அது கருப்பாக தெரியும். அப்போ அந்த கருப்பு டேல் வாங்குறதுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இதில் பண்ணிங்கன்னா சர்க்கரையில் பண்ணி அந்த க்ரீன் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட் பண்ணும்போது அந்த வாழையில் ஃபைபர், வாழையில் சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. இது வந்து நீ டேஸ்ட்டாக பண்ணி உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இது ஃபுல்லாகவே ஃபைபர். உங்களுக்கு வாழையில் சாப்பிட்றது ஃபைபர், வாழையில் அந்த இதில் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றதும் நல்ல ஃபைபர். வாழையில் சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ இப்படி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் பசங்களுக்கு, உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் எதுவுமே வேஸ்ட் இல்லாமல் இந்த பொருளை நீங்கள் பாதுகாக்கலாம். இதே மாதிரி இன்னும் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். எங்கள் கலாவாகினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ.